அனைவருக்கும் வணக்கம். மற்றவர்களை சார்ந்து வாழ விரும்பாதவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. தன்னால் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்களே தவிர ஒரு நாளும் பிறரை நம்பி வாழ விரும்பாதவங்க தான் இவங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியும், அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், நிம்மதியும் பொருளாதாரமும் வளர என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு சொல்லியும், குலதெய்வ வழிபாடு கடைசியாக எப்போ செஞ்சீங்கன்னு சொல்லியும் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிட கணிப்புகள் படி நடப்பு ஏப்ரல் மாதம் புத்துணர்ச்சி கொண்டு வரும் ஒரு மாதமாக அமைய போகுது. தனிநபரின் ஆற்றலை மேம்படுத்தும், அவர்களின் இலக்கை நோக்கி பயணிக்க உத்வேகம் அளிக்கும், உள்ளுணர்வுகளின் வலிமையை அதிகரிக்கும், நல்வாழ்வுக்கு உதவும் வழிகளை காண்பிச்சு தரும்னு நம்பப்படுது. இந்த மாதம் நிகழும் வானியல் மாற்றங்கள்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, புதிய தொழில் வாய்ப்புகளை கொண்டு வரப்போகுது, நண்பர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், புதியவர்களின் அறிமுகம் கிடைக்க போதுங்க, பெரிய ஒப்பந்தங்களை தைரியமாக நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க, நிறுவனத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறீங்க, பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது, உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் மாமியார் மாமனார் உறவுகள், குடும்பத்தினருடன் கூட்டு வளங்கள், கடந்த கால முதலீடுகள் தொடர்பான உரையாடுகளில் மாற்றங்களை கொண்டு வரும். இந்த மாதம் உங்கள் ஆளுமையில் மாற்றம் உணரப்படுவீங்க, சமூகத்தில் நீங்கள் அதிகமாக கலந்து கொள்ள போகிறீங்க, உங்கள் செல்வாக்கு உயருங்க, ஒரு ஆன்மீக வழிகாட்டி அல்லது ஜோதிடருடன் பேசும்போது உங்கள் மறைந்த ஆசைகளை பற்றி நீங்கள் தெளிவாக பெறலாம். குடும்பத்தில் கூட்டு வளங்கள் குறித்து ஆலோசனைகள்லாம் நடத்துவீங்க, அதை எப்படி செய்யணும், எப்படி முதலீடு பண்ணணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்த எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். பரம்பரை சொத்து அல்லது மூதாதையர் சொத்து குறித்து பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட உரையாடல்களில் பிடிவாதம், ஆணவம் போன்ற அணுகுமுறையை நீங்கள் தவிர்க்கணும். உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய நபர்கள் குறித்து எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். முந்தைய முதலீடுகள் இந்த மாதம் நல்ல வருமானம் தரலாம், லாபத்தை பதிவு செய்யும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. ஆனால் இந்த மாதத்தில் புதிய மறுமுதலீடுகளை நீங்கள் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் சுக்கிரன் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் போது காதல் கலகலப்பாகவும் இலகுவாகவும் மாறும். வேடிக்கை, கேளிக்கை மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவை எல்லாமே 18ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். இந்த காலகட்டத்தில் முக்கிய அம்சங்களாக அமைய போகுது. நீங்கள் தனியாக இருந்தால் புதியவர்களுடன் பழகுவதற்கு இது ஒரு அருமையான மாதம். துணையுடன் இருக்கீங்களா, புதிய விஷயங்களை முயற்சி செய்யுங்க. திடீர் சாலை பயணங்கள் மற்றும் புதிய உணவகங்களில் இரவு நேர சந்திப்புகள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை புத்துணர்ச்சி அடையும். சுக்கிரன் செலவினங்களை கட்டுப்படுத்துகிறாரு. மேலும் மிதுன ராசியில் இருக்கும்போது நீங்கள் புத்தகங்கள், எழுதுபொருட்கள், வகுப்புகள், தொழில்நுட்பம் மற்றும் குறுகிய பயணங்களில் முதலீடு செய்யலாம். ஏப்ரல் மாத தொடக்கத்தில் சூரியன் உங்கள் நட்பு மண்டலத்தில் இருக்கிறதால உங்கள் சமூக வாழ்க்கை பரபரப்பாக இருக்கும். திருமணங்கள், பட்டமளிப்பு விழாக்கள், பிறந்தநாள் விழாக்கள் அல்லது காலை உணவு சந்திப்புகள் உங்களுக்கு தேவையான மனத்தூண்டுதலை வழங்கும். 1ஆம் தேதி வரும் பௌர்ணமி ஒரு காதல் இரவு பயணத்துக்கு மிகவும் இனிமையானது. உங்களுக்கு பிடித்த உணவகத்தில் முன்பதிவு செய்து உங்கள் அன்புக்குரியவரை உபசரிங்க. செவ்வாய் 9ஆம் தேதி மேஷராசியில் நுழையிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு புதன் நுழையிறது. இந்த இணைப்பு கொண்டாட்டத்தை தொடர செய்யும். 17ஆம் தேதி உங்கள் சொந்த விருந்தை நடத்துங்க. அன்னைக்கு அமாவாசை இருக்கிறதால விருந்து வைக்க இதுவே சிறந்த காரணம். மேலும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் அலுவலகத்தில் மதிப்பும் பாராட்டும் கிடைக்க போகுது. சக ஊழியர்கள்லாம் உதவ போகிறாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அமைய போகுதுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் தங்கள் உற்பத்தியை கூட்டுவது நல்லது. அதிக விற்பனை உண்டாகும். வாடிக்கையாளர்கள்லாம் பெருக போகிறாங்க. பல கிளைகள் துவங்க போகிறீங்க. மேலும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லதுங்க. பிள்ளைகள் அவங்களோட பெயரை காப்பாற்றுவாங்க. பெண்கள் தங்க ஆபரணங்கள்லாம் வாங்க போகிறாங்க. சேமிப்பை உயர்த்த போகிறாங்க. மேலும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் வாங்கிய கடன் எல்லாம் வட்டியோடு அடைச்சிடுவாங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரப்போகுது. வரவேண்டிய மீதி தொகையெல்லாம் வந்து சேரப்போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மூத்த மாணவர்களிடமிருந்து சில முக்கிய பதில்களை கற்றுக்குவாங்க. வகுப்பறையில் வீண் அரட்டையை தவிர்த்துடுங்க. விளையாட்டு போட்டியில் பரிசு பெறுவாங்க.
பரிகாரமாக நீங்கள் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்று நெய் தெய்வம் ஏற்றி வழிபடுவது நல்லது. புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது ரொம்பவே பொற்காலமாக இருக்க போகுது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அதோடு சம்பள உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட கால ஆசைகள்லாம் இந்த மாதத்தில் நிறைவேற போகுது. புதிய வீடு வாகனம் வாங்கும் ஆசை இருந்தால் இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை பரிசாலிக்க போகுது. இருந்தாலும் வீட்டில் பொறுமை காக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பு கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வும் ஒத்துழைப்பும் ரொம்பவே அவசியம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்காக நீங்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும். உறவினர்கள் சிலர் ஒத்தாசையாக இருப்பாங்க. சிலர் இடையூறு செய்ய தயங்கவே மாட்டாங்க. இருந்தாலும் வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நீண்ட நாள் நண்பர்களின் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். கையில் காசு பணம் தாராளமாக புரளும். இருந்தாலும் சில அவசியமான செலவுகள் வந்து உங்களை சிரமப்படுத்தும். வீட்டு தேவைக்காக சில பொருட்களை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் கையிருப்பு கரைஞ்சு போகும். உறவினர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆசைகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற பாடுபடுவீங்க. அதுலேயும் உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிலர் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. தல யாத்திரைகளுக்கும் செல்ல வேண்டிய நிலை உண்டாகும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீங்க. பிள்ளைகளின் படிப்புக்காக முக்கிய நபர்களின் ஆதரவை நீங்கள் நாட போகிறீங்க. சோர்வில்லாமல் உழைக்க தயங்கவே மாட்டீங்க. அதே நேரத்தில் வேலை சும்மா உங்களை பாதிக்காத நிலையில் இருக்கும். இருந்தாலும் வேலையில் கவனம் சிதறாமல் இருக்கணும் நீங்கள். அது உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தாமல் இருக்கும். அதிகாரிகளின் ஆதரவு அவ்வளவா இருக்காது. அரசு பணியில் இருக்கிறவங்க மாத பிற்பகுதியில் ஃபைல்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரம் பரபரப்பாக நடக்கும். தொழிலில் ஏற்றம் உண்டாகும். இருந்தாலும் சில சரிவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும். போட்டியாளர்களை பிரச்சனை தருவாங்க. அதை சமாளித்து நீங்கள் வெற்றி பெறணும். கணக்கு வழக்குகளில் எப்போவுமே நீங்கள் சமரசம் செய்யவே கூடாது. குடும்பத்தை கட்டிக்காக்கும் பெண்களுக்கு தியாகத்தின் பிரதிபலிப்பாக இருப்பாங்க. கணவனின் தேவைக்காக அவங்களோட கையிருப்பை தருவாங்க. சிலருக்கு வாகனம் வாங்க யோகம் ஏற்படுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சிறப்பான உயர்வுகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொடுக்கும் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது பணவரத்தை அதிகரிக்கும். அறிவு திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக நேரும். கவனமாக இருங்க. அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களோடு நீங்கள் பேசி அவங்கள தக்க வச்சுக்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பாங்க. பண வருத்தம் இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமெல்லாம் குறைய போகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பிள்ளைகளின் மீது கவனமாக இருங்க. வாகனங்களால் செலவு ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் கவனம் தேவை. பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியோடு செய்யும் காரியங்கள்லாம் சாதகமான பலனை தரும். சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களோட நண்பர்களின் அதிகமாக பேசி பழகிறது தவிர்க்கிறது நல்லது. பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு கவனம் தேவை. எதிர்பாலினத்தரிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் பழகிறது ரொம்ப அவசியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே செய்கிறது நல்லது. கடன் கொடுக்கறதும் ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கிறதும் நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களை கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமில்லாமல் நீங்கள் செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள்லாம் விலகி போவாங்க. மேலும் மிருகசீரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்லதாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் நீங்கள் எந்த பிரச்சனையுமே எளிதில் சீக்கிரத்தில் தீர்த்துருவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள்லாம் தீர்ந்து நல்ல முடிவு உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது. மேலும் பணவரத்து அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மன துணிவு உண்டாகுங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செஞ்சு அதிக நன்மை அடைவீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. பார்ட்னர்கள்லாம் முழு ஒத்துழைப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க. கடிதம் மூலமாக வரும் தகவல்கள்லாம் உங்களுக்கு நல்ல தகவலாகவே இருக்க போகுது. வரவேண்டிய பணம்
வந்து சேரப்போகுது, கஷ்டங்கள்லாம் குறைய போகுது. மேலும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுங்க, வியாபார விருத்திக்கு அது உதவும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோவப்படாமல் மேலதிகாரிகளின் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிறது நல்லதுங்க. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறத தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையாக அமையும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் இருந்தாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க நல்ல விதமாகவே. புதிய வேலைக்கெல்லாம் முயற்சிக்கிறவங்க சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே சாதகமாக தான் போய் முடியும். மேலும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உறவினர்களோட பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க, இல்லைனா வம்பு வந்து சேரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துங்க. பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சு வெங்கடாஜலபதியை வணங்க பிரச்சனைகள்லாம் தீரும், பண கஷ்டம் தீரும், நன்மைகள் நடந்தேறும், தடைகள்லாம் தகர்ந்து போகும். மேலும் புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலனும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.